கந்த சஷ்டி கவசம் பாடினவங்க கூட இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் கவசம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்றீங்களா? காக்க காக்க கம்ப்யூட்டர் காக்க, அடியேன் சிஸ்டம் அழகுவேல் காக்க, விண்டோஸ் காக்க வேலவன் வருக, கனெக்ஷன் கொடுத்து கனகவேல் காக்க, அடியேன் பிரிண்டரை அமுதவேல் காக்க, இன்டர்நெட்டினை இணையடி காக்க, இமெயில் எண்ணை எழில்வேல் காக்க, எந்தன் எக்ஸ்ப்ளோரரை ஏரகத்தான் தாழ்காக்க, பன்னிரு விழியால் பாஸ்வேர்டு காக்க, சேவிங் அனைத்தையும் செவ்வேல் காக்க, 30 திருஃபையில் முனைவேல் காக்க, செப்பிய வால்யூம் செந்தில்வேல் காக்க, வீடியோ ஆடியோ வீரவேல் காக்க, வைரஸ் வராமல் வைரவேல் காக்க, பில்டின் மோடம் பிரியவேல் காக்க, எக்ஸ்டர்னல் மோடம் எதிர்வேல் காக்க, பேஜ் வியூ ப்ரீவியூ பிரியவேல் காக்க, ப்ரௌசிங் செய்கையில் புனிதவேல் காக்க, மூவாகாமல் மூர்க்கம் செய்யும் மவுஸ் என் கைப்பட்டதும் நைசாய் நகர, பேப்பர் ஃபீடிங் சூப்பராய் திகழ, எனக்கருள் புரிந்து இறைவா காக்க, காக்க காக்க கம்ப்யூட்டர் காக்கன்னு இன்னைக்கு சஷ்டி கவசமே சிஷ்ட கவசமாக மாறிடுச்சு. நாம் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எப்படி புதுப்பித்து கொள்வது? நல்ல மேக்கப் செய்து கொள்வது மூலமாகவா, தலைக்கு டை எடுத்துக்கிறதா, எல்லாம் உண்மைதான். தோற்றப்பொழிவு என்பது முக்கியம்தான். ஆனால் நம்மை புத்தகங்கள் தான், வாசிப்பு தான் புதுப்பிக்கும் இல்லையா? புத்தகம் என்பது அட்டையிடப்பட்ட அமுதம். நாம் வரம் பெறுவதற்காக யாரோ செய்த தவம் அது. நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கும் புத்தகம்தான் நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்துகிறது. நாம் தலைகுனிந்து வாசிக்கும் புத்தகங்கள் தான் நம்மை தலை நிமிரச் செய்கின்றது. எனவே வாசிப்பின் மூலம் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். சிரிப்பை பற்றி அற்புதமான கவி ஒன்று சொல்லுவாங்க. வாழ்க்கை மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம் சிரிப்பு, எல்லா உதடும் பேசத் தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு, தருபவர் பெறுபவர் இருவருக்குமே நட்டமில்லாத அற்புத தானம்தான் சிரிப்பு. ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் இருதயம் ஒட்டடை அடிக்கப்படுகிறது. சிரிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறி விடுகிறது. சிரிப்பு இடம் மாறிய முரண்பாடுகள் தான் இதிகாசங்கள். சிரிக்கக்கூடாத இடத்தில் ஒருத்தி சிரித்து தொலைத்தால் அதுதான் மகாபாரதம். சிரிக்க வேண்டிய இடத்தில் ஒருத்தி சிரிப்பையே தொலைத்தால் அதுதான் ராமாயணம். சிரியுங்கள் மனிதர்களே. பூக்களால் சிரிக்காத செடி கொடிகளுக்கு வண்டுகளின் வாடிக்கை இல்லை. இருட்டென்றால் விளக்கை ஏற்றுவோம் அல்லவா? துன்பம் இருட்டென்றால் ஏற்றும் விளக்கே சிரிப்பு. உள்ளத்தில் கள்ளமில்லா புன்னகையே போகன் வில்லா. உதட்டில் சிரிப்பை ஒட்ட வைத்திருந்தால் உபரி லாபங்கள் கிடைப்பது உறுதி. சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, ஜீவ அடையாளம் சிரிப்பு, உதடுகளின் சந்திரோதயம் சிரிப்பு, சிறந்த தற்காப்பு கலை சிரிப்பு, காதலுக்கு முன்னுரை சிரிப்பு, கடனுக்கு மூலதனம் சிரிப்பு, மரணத்தை தள்ளி போடும் மார்க்கம்தான் சிரிப்பு. வாய்ப்புக்கு நன்றி.